சிஸ்டர் லேப்ல கொடுத்து ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லுங்க. இன்ஜெக்ஷன் கொடுப்பா. சிஸ்டர் அவர் எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மத்ததெல்லாம் டாக்டர் சொல்வாரு. என்னமாச்சு அவருக்கு? கீழே விழுந்துட்டாருங்க. பாட்டில் குத்திடுச்சு. டாக்டர் இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. நீங்க அவரோட ரிலேஷனா? ஆமா டாக்டர், அவர் என்னோட சித்தப்பா தான். ரோட்ல ஒரு திருட இவரோட பணப்பட்டி எடுத்துட்டு ஓடிட்டு இருந்தான். பின்னாடி இவர் துரத்திட்டு போனாரு. அவன் இவரை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான். கீழே இருந்த பாட்டில் அவர் கழுத்துல குத்தி நிறைய பிளட் வந்துருச்சு. யதார்த்தமா அந்த வழியா வந்தனா அவரை கொண்டு வந்து இங்க சேர்த்த. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்திடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. கழுத்து பகுதியில பாட்டில் ஆழமா குத்துறதுனால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. 3 யூனிட் பிளட் தேவைப்படும். என்ன குரூப் டாக்டர்? டெஸ்ட் கொடுத்துருக்கோமா, ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும். டாக்டர் இந்தாங்க ரிப்போர்ட். கொடுமா. ஏபி பாசிட்டிவ்மா. டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர். என்னோட பிளட்டும் ஏபி பாசிட்டிவ் தான். என் சித்தப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் வேணா பிளட் தரேன். பதட்டப்படாதீங்கம்மா. அதுல நீங்க இப்ப பிளட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன். அது இல்லம்மா பிரச்சனை. நீங்க இப்ப கன்சீவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர், 6வது மாசம். எத்தனை மாசங்கிறது முக்கியம் இல்லம்மா. கன்சீவா இருக்கிறவங்க பிளட் கொடுக்க கூடாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்புறம் நான் என் சித்தப்பாவை எப்படி காப்பாத்துறது? கவலைப்படாதீங்கம்மா, பக்கத்துல பிளட் பேங்க் இருக்கு. சிஸ்டர் சொல்லுங்க டாக்டர். உடனே இன்ஃபார்ம் பண்ணி இந்த குரூப் பிளட்டுக்கு ஏற்பாடு ஓகே பண்ணுங்க. டாக்டர். போங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அவர் குரூப் பிளட்டை ஏத்திடலாம். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே, நான் வரேன். டாக்டர் சித்தப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? தேவையான அளவுக்கு அவருக்கு பிளட் ஏத்தி அவரை நல்லபடியா காப்பாத்தியாச்சுமா. இன்னும் 10-15 நிமிஷத்துல அவர் கண்ணு முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சார் இவங்க தான் சார். மேடம். அண்ணே திருடனை பிடிச்சிட்டீங்களா? கவலைப்படாதீங்கம்மா. இவர் திருடனை பிடிச்சது மட்டும் இல்லாம எங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காரு. அவனை நாங்க லாக்அப்ல வச்சிருக்கோம். பணமும் பத்திரமா இருக்கு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி விஷயத்துல கண்டும் காணாம போயிடுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாத எங்களுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து உதவி செஞ்சிருக்கீங்களே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுக்கு மேடம் இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? இதெல்லாம் ஆட்டோக்காரங்களோட இயல்பு. இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல உங்க சித்தப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்லையாண்ணா. இன்னும் 15 நிமிஷத்துல கண்ணை திறந்துருவாருன்னு இப்ப டாக்டர் சொல்லிட்டு போனாரு. சரிம்மா, அவர் கண் முழிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவரை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். சரிங்க சார்.
சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பொழைச்சிட்டீங்க. இருங்க, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். டாக்டர் என்ன பதட்டப்படாதீங்கம்மா. இப்போ அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். என்ன மிஸ்டர் தர்மலிங்கம், how do you feel now? வெரி குட், யூ ஆர் ஆல் ரைட். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர், நான் எப்படி இங்க வந்தேன்? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. என்னை யார் டாக்டர் இங்க கொண்டு வந்து சேர்த்தது? கடவுள்னு வச்சுக்கங்களேன். ஆமா சார், நந்தினிங்கிற ஒரு பொண்ணு தான் கடவுள் மாதிரி உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. நந்தினியா? எஸ், நீங்க அவங்களோட சித்தப்பான்னு சொன்னாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், நந்தினியை கூட்டிட்டு வர சொல்றேன். நர்ஸ், அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. சார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா, பாருங்க அவரை. சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பா? சார், உங்களுக்கு அடிப்பட்ட நேரம் பார்த்து இவங்க எதிர்பாராத விதமா அந்த பக்கமா வந்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்களால தான் நீங்க இப்போ காப்பாத்தப்பட்டிருக்கீங்க. தான் ஒரு குழந்தை சுமந்துட்டு இருக்கிற பொண்ணுங்கிறதை மறந்து தாய் மனசோட உங்களை ஆட்டோல கொண்டு வந்து இங்க சேர்த்தது மட்டும் இல்லாம உங்களை காப்பாத்த பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம என் சித்தப்பாவை காப்பாத்துறதுக்காக என் உடம்புல இருந்து எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க தான் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு பிளட் கொடுக்க கூடாதுன்னு மறுத்து பிளட் பேங்க்ல இருந்து பிளட் ஏற்பாடு பண்ணி உங்களை காப்பாத்திருக்கோம். நாங்க காப்பாத்தணும்னு சொல்றதை விட இவங்க காப்பாத்தினாங்கன்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன சித்தப்பா அப்படி பாக்குறீங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. அப்புறம் சித்தப்பா, உங்க பணப்பெட்டியும் கிடைச்சிருச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ரிஸ்க் எடுத்து அந்த திருடனையும் பிடிச்சு உங்க பணத்தையும் காப்பாத்தி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் ஆட்டோ டிரைவரும் வெளியில தான் நிக்கிறாங்க. நோ ப்ராப்ளம்மா, நானே வர சொல்லிட்டு போறேன். வலி எப்படி இருக்கு சித்தப்பா? நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் வர சரி, பாருங்க. சார். ஓகே, வாப்பா. ஓகே சார். வாங்க சார். அண்ணே வாங்கண்ணே. சித்தப்பா, இவர்தான் உங்க பணத்தை காப்பாத்தி கொடுத்தவரு. வணக்கம் சார். ரொம்ப நன்றிப்பா. சார், நான் வெறும் பணத்தை தான் சார் காப்பாத்தினேன். உங்க உயிரை காப்பாத்தினது இவங்க தான் சார். உங்களுக்கு அடிப்பட்ட அந்த நிமிஷம் இவங்க பதட்டம் இருக்கு. நீங்க பெத்த பொண்ணா இருந்தா கூட அந்த அளவுக்கு பதறி இருக்க மாட்டாங்க சார். அதனால நன்றி சொல்றதா இருந்தா இவங்களுக்கு நன்றி சொல்லுங்க சார். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சித்தப்பா. சார், உங்க பணம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. உங்க உடம்பு சரியானதும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. சரிங்க தம்பி, போலாமா? வரேன் சார். வரேம்மா. வரேன் சார். வரேன் மேடம். வாங்கண்ணே. ஐயோ சித்தப்பா, என்னாச்சு? இல்லம்மா, என் கழுத்துல பட்ட காயம் ஆறிடும். ஆனா நெஞ்சில பட்ட காயம் நான் சாகர வரைக்கும் ஆறாதும்மா. சித்தப்பா, நான் பாவிமா, பாவி. தயவு செஞ்சு என்ன சித்தப்பான மட்டும்
கூப்பிடாதம்மா. அதுக்கு நான் தகுதி இல்லாதவமா. டேய், இறக்கம் இல்லாதவனே, எதுக்குடா நீ பொழைச்சன்னு கேளுமா. அதாமா சரி. ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நீ எவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணா இருக்க. நான் என் பொண்ணு நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தேன். உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க. ஆனா நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம இப்ப என் உயிரை காப்பாத்திருக்கியம்மா. ஏன் பழசெல்லாம் இப்படி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இந்த நிமிஷத்துல நான் இதெல்லாம் பேசலனா நான் மனுஷனே இல்லம்மா. சித்தப்பா ப்ளீஸ், இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ சித்தப்பா, நான் இருந்த டென்ஷன்ல நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்தை சித்திக்கும் கல்பனாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டேன். இருங்க, நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வேண்டாமா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயத்த தயவு செஞ்சு என் பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் தெரியப்படுத்தாதம்மா. தெரியப்படுத்தாத. எதுக்காக நந்தினி தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த பொண்ணுகிட்டயும் பொண்டாட்டிகிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு? அவங்க வேதனைப்படுவாங்கண்ணா. இல்ல, வெறுப்புல சொன்னாரு. அவங்க 2 பேர் மேலேயும் இருக்கிற வெறுப்புல சொன்னாரு. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா நந்தினி, அவங்க 2 பேர் மேல அவருக்கு என்ன வெறுப்பு? அதாம்மா நானும் அவர்கிட்ட கேட்டேன். ஏன் சித்தப்பா அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? இல்லம்மா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ஏதோ கடமைக்காகத்தான் அவங்க என்ன வந்து பாப்பாங்களே தவிர உண்மையான பாசத்தோடையும் அன்போடையும் கண்டிப்பா வந்து பார்க்க மாட்டாங்கம்மா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? அது எப்படி அவங்களுக்கு உங்க மேல பாசமும் அக்கறையும் இல்லாம இருக்கும்? கல்பனாவுக்கு நீங்க பெத்த அப்பா, சித்திக்கு நீங்க தாலி கட்டின புருஷன். அவங்க 2 பேருக்கும் நீங்க முக்கியமான உறவாச்சே. என்னமாமா, அவங்க உறவுக்கான அர்த்தத்தெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுமா. விஸ்வா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவனை என் பொண்ணு விரும்பிக்கிட்டு இருந்தாமா. நான் பெத்த ஒரே பொண்ணு, அவ ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமையாச்சேன்னு நான் விஸ்வாவை கட்டி வைக்கிறதுக்காகத்தான் எவ்வளவோ போராடினேன். ஆனா கடைசியில விஸ்வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்க்கை எவ்வளோ ஒருத்திக்கு கிடைச்சிச்சுங்கிற ஆதங்கத்துல என் பொண்ணு என் பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிட்டு ஆரம்பத்துல நானும் உனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேமா. ஆனா போக போக ஒரு உண்மை எனக்கு புரிய வந்துச்சு. விஸ்வா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னை விரட்டி விட்டுட்டு அவன் விரும்பாத கல்பனாவை கல்யாணம் பண்ணி வச்சா கல்பனா வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்காதுன்னு புரிஞ்சுதுமா. அத நான் என் பொண்ணுகிட்டயும் பொண்டாட்டிக்கிட்டையும் சொன்னப்போ அவங்க என் பேச்ச சுத்தமா மதிக்கலமா. அதுக்கப்புறமா நானும் அவங்க பொட்டு திருந்துட்டோன்னு அது விஷயமா வற்புறுத்தாம இருந்தம்மா. நான் கண்டுக்காம இருந்தத
அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கல்பனாவை காலேஜில் சேர்க்கணுங்கிற பேர்ல என்னை தனியா விட்டுட்டு அவங்க 2 பேருமே விஸ்வா வீட்டில் வந்து செட்டில் ஆயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் இருந்த இடைவெளி ரொம்ப தூரம் ஆயிடுச்சுமா. கல்பனாவுக்கு என் மேல அப்பாங்கிற அன்பு குறைஞ்சிடுச்சுமா. என் பொண்டாட்டிக்கு என் மேல இருந்த புருஷங்கிற மரியாதையே குறைஞ்சிடுச்சுமா. நான் எப்பவாவது உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணா கூட வேலைக்காரி பார்த்துக்குவான்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவாமா. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லம்மா. கடைசியா உன் மாமனார் இறந்ததுக்கு ராத்திரியோட ராத்திரியா வந்து பார்த்துட்டு அப்பவே கிளம்பிட்டோமா. அப்ப கூட என் பொண்டாட்டிக்கிட்டயோ என் பொண்ணுகிட்டயும் எதுவும் பேசிக்கலாமா. காசு பணம் இருந்து என்னமா பிரயோஜனம்? பொண்டாட்டியும் பொண்ணும் என் கூட இல்லைங்கிறதுனால நிறைய பேரு மறைமுகமா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இனிமே அவங்க என்ன வந்து பார்த்து என்னமா ஆக போகுது? அதனாலதான் அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். எல்லாம் என் தலையெழுத்துமா. இதெல்லாம் எல்லாம் அவன் எழுதுனபடிதாம நடக்கும். அது இருக்கட்டும்மா. இப்ப நீ கர்ப்பமா இருக்கன்னு கேள்விப்பட்டனே, எத்தனை மாசமா? 6வது மாசம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாளா எந்த உறவும் கூட இல்லாம அனாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க எனக்கு இப்ப உன்னை பார்த்ததும் எல்லா உறவும் கிடைச்ச மாதிரி இருக்குமா. ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறோமா, இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. சந்தோஷமா இருக்கு.